already suffered from the depending on your salary. Suppose you get a 20,000 rupees salary per month, that's no problem. You have to save minimum of 1,000 rupees in your private account. Right? After that, you have to give your mother and your own expenses, everything. That's no problem. But the savings is very important. Very good. நாளைக்கு ஃபியூச்சரில் நல்லா ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு வந்து பெரிய லெவலில் வரும். ஸோ அதனால் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு வந்து ஒர்க்கு போகிற இடத்துல எஜுகேஷனில் தான் 9 வருஷம் ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்னா அப்படி கரெக்டாக இருந்தால் அப்படின்னா நிறையா ஸ்ட்ரகிளாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா சில பேர் வேண்டாம் இருப்பாங்க, சில பேர் பிரச்சனை பிடிச்சிருப்பாங்க. இல்லை நம்ம வந்து பண்ண போனோம்னா அது வந்து நீங்கள் படிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் படிக்கிற இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்னா சம் டாலரன்ஸ் இருக்குது. சரி பயங்கரம் பண்ணலாம், சரி இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னா கம்பெனியில் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆரம்பிச்சா எல்லாமே வந்து வாய்ப்பே கிடையாது. எனக்கு இந்த வேலை வந்து நீ வேலை போயிட்டே அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து காலி அடுத்த இடத்துல அப்படி வந்து ஓகே முன்னே இருக்காங்க அப்படின்றது ஃபீல் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவை மாறினா மட்டும்தான் வந்து கம்பெனி விட்டு விடாது. என்னால் விட மாட்டேன். இங்கே கூட அப்படி சொல்ல என்னோட போட்டு நான் வந்து அடுத்த கம்பெனியில் போயிட்டு அங்கிருந்து நான் டெவலப் ஆகி நான் நினைக்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியாது. நீ இருக்குன்னா நீ தான் படித்தவங்க, நீ தான் முடிஞ்சு போவேன். ஆனால் காலேஜில் வெளியில் போய் அப்படியெல்லாம் கிடையாது. நீ கிளம்பிட்டு நாங்கள் நாளைக்கு வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் போடுவோம், 100 பேர் அப்ளை பண்ணுவோம், அந்த 100 பேர் வந்து ஒருத்தரை வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு. ஸோ டஃப் காம்படிஷன் வந்து வெளியே போகும்போது ரியல் வேர்ல்டு டெஃபினட்டாக பார்க்கணும். குட் சர்க்கிள் மெயின்டைன், குட் கம்யூனிகேஷன். ஃப்ரீ டைமில் கிடைச்சதுன்னா சும்மா ஒரு மாக் இன்டர்வியூ மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. எதுவும் மாக் இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் நீங்கள் ஒழுங்காக பண்ணீங்கன்னாவே இன்டர்வியூவில் வந்து யூஆர் ஆல்மோஸ்ட் கிராஸ்டு 50% ஆஃப் சக்ஸஸ் இல்லை 75% சக்ஸஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டீங்க. செல்ஃப் இன்ட்ரோ நீங்கள் எப்படி உன்னை வந்து நீங்கள் ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது தான் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீ வந்து கம்பெனியை பற்றியோ அவங்கள பற்றியோ அதெல்லாம் பற்றி அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. நீ வந்து உன்னை பற்றி நீ எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறீங்க அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டடிஸ் வந்து பேசிக் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஹையர் டெக்னிக்கல் வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கம்பெனி வந்து அனலைஸ் பண்ணிடுங்க. அதை பற்றி நீ வந்து அவங்க என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து ரோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூ வந்து அதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட். அவங்க கேட்கலனாலும் நீ அவங்க கொஸ்டின் கேட்குற அளவுக்கு நீ வந்து இது ஒரு ஆன்சர் பண்ணுங்க. அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க இந்த கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி அவங்க அதில் ஒரு இப்போ வந்து இன்டர்வியூ வந்து பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்களாம் தெரியலன்னு வச்சுக்கோங்க போட்ட வந்து அப் டு தட் நீங்கள் கற்றுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு வந்து பாசிட்டிவிட்டி வந்து வெளியே வரும். ஏன்னா வந்து அவங்க தெரியலனாலும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த இடத்துல அவனால எப்படி ஹேண்டில் பண்ணி அந்த சுச்சுவேஷன் வந்து அவன் ஃபினிஷ் பண்ணுவான் அப்படின்னு அவனுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும். ஸோ அது செல்ஃப் இன்ட்ரோ வந்து மேக்ஸிமம் நாங்களே போய் இன்ட்ரோ பண்ணால் 5 மினிட்ஸ் தான் பண்ணுவோம். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சும்மா 2-3 பேர் சேர்ந்து 4 பேர்